குட்டாப்பு இல்லையா மாமா? அவனை விசாலம் வந்து அப்பவே கூட்டிட்டு போயிட்டா. என்கிட்ட இப்போ ஒரு 100 ரூபாய் இருக்கு. என் அக்கௌண்ட்ல லெஸ் பண்ணிக்கங்க. வேண்ட குழந்தை, உனக்கு சம்பளம் கிடைக்கும் போது எல்லாம் சேர்த்து கொடுத்தா போதும். அப்படி வேண்டாம் மாமா, எனக்கு பாரம் அதிகமாயிடும். ஒரு பாக்கெட் மிளகாத்தூளும் நல்லெண்ணெய் ஒரு பாக்கெட்டும். நான் உன்னை பார்க்கணும்னு இருந்தேன். நாளைக்கு உனக்கு லீவு தானே? விஷாலத்துக்கு உன்னை பார்க்கணும்னு சொன்னான். கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்காளா? உங்க அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம் தானே? எனக்கு வீடு தெரியாதே மாமா. காலையில வேலையெல்லாம் முடிச்சிட்டு இங்க வந்தா போதும். நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி மாமா. கொடுக்கலாமா? வரேன் மாமா. நாளைக்கு அம்மாவுக்கு ஸ்பெஷலா ஒன்று பண்ணித்தர போறேன். என்ன தெரியுமா? கிழங்கு. நான் அன்னைக்கு மாமா கிட்ட சொல்லியிருந்தேன், அம்மாவுக்கு கிழங்குன்னா ரொம்ப பிடிக்கும்னு. அது ஞாபகமா வச்சிருக்காங்க மாமா. கடவுள் அவரை காப்பாத்துவார். வா வா. இது என்ன கையில? கொஞ்சம் வாழ்க்கை பஜ்ஜி மாமா, குட்டாப்பூ கொடுக்கறதுக்கு. அவனுக்கு இது பிடிக்குமான்னு தெரியல. அப்போ மாமாவுக்கு தர மாட்டியா? மாமாவுக்கு மாமிக்கு எல்லாருக்கும் உண்டு. வாமா. நீ அப்படி உட்காருமா. வேண்டாம் மாமா, அவங்க எங்கே? உள்ள இருப்பா, உள்ள போய் பாரு. மாமி, குட்டாப்பூ. மாமா, இங்க யாருமே காணுமே. மாமா, எதுக்கு கதவு சாத்துறீங்க? அவங்க எங்க? மாமி, குட்டாப்பூ. நீ சும்மா சத்தம் போடாத. இங்க நாம 2 பேரையும் தவிர யாருமே இல்ல. விசாலம் காலையில பையனை கூட்டிட்டு போனதுனால தானே நான் உன்னை கூப்பிட்டேன். மாமா, கதவு திறங்க. எதுக்கு? மாமாவோட ஒரு ஆசை தானே குழந்தை. கொஞ்ச நேரம் மாமாவோட சேர்ந்து இருந்துட்டு போகலாம். அப்புறம் உன்னோடையும் அம்மாவோடையும் காரியங்கள் எல்லாம் நான் பாப்பேனே. முதல்ல நீங்க கதவு திறங்க. இல்லனா வாடி. தொடாதே, தொடர்ந்து நினைக்காதே. நீ என்ன நாட ஆளுங்களா? எந்திரடி. தூக்கி போடுறேன். 1/2 கிலோ சக்கரை, ஒரு தீப்பெட்டி. இதுவரை உள்ள கடனை தீர்த்துட்டு ரொக்கம் பணத்தை கொடுத்தா இனிமே பொருளை கொடுத்தா போதும். அல்லாம இது தர்மசாலை ஒண்ணும் இல்ல, வழிய போறவங்களுக்கு பொருளை கொடுக்கறதுக்கு. ராகவண்ணா, இனிமே யாருக்கும் கடமே கொடுக்க கூடாது. அக்கா அக்கா அவனோட ஒரு அக்கா. குட்டாப்பூ, பரவாயில்ல பரவாயில்ல குட்டாப்பூ, பரவாயில்ல. சார் கொஞ்சம் நில்லுங்க. ஏன் முன்ன உன்னால தாண்டி எனக்கு இந்த நிலைமை வந்தது. இன்னும் கொஞ்ச நாள் அரசாங்க செலவில் வாழ்ந்துட்டு வரலாம். நடக்கடா சீக்கிரம். சார இப்பவும் அந்த கோதம்பு தானா இல்ல பிரியாணி ஏதாவது இருக்கா? பேசாம வாடா. உங்க அம்மா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்வதி. அவங்களுக்கு இன்னும் உடம்பு சரியா இல்ல, கவனமா பாத்துக்கோ.
ஏய் கார்த்தி தூங்கிட்டாளா? அவ ஒண்ணுமே பேசாம இருக்கா. முகத்தை தூக்கி வச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. என்னமான்னு கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்றா. கார்த்தி உனக்கு என்ன ஆச்சுமா? உனக்கு உடம்பு சரியில்லையா? சொல்லு, எது இருந்தாலும் அப்பாட்ட சொல்லு. அப்ப என்கிட்ட சத்தியம் சொல்வியா? இல்ல எப்பா நான் போய் சொல்லியிருக்கிறேன்னா? அப்பாவோட வேலை என்ன? அது அது இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறல்ல உங்ககிட்ட. அப்பா ஒரு குண்டையா? யாரு யாரு உங்ககிட்ட சொன்னது? யார் அது? அது எதுக்கு உங்களுக்கு தெரியணும்? அது நிஜமா சொல்லுங்க. அப்பா ஏமா, அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாதுமா. அப்பா பணம் கொண்டு வரும்போ எங்கேன்னு கிடைச்சுன்னு கேட்க மாட்டேன். ஒரு தடவை கூட நான் கேட்கல. அதுக்கு காரணம் இருக்கு. யாருமே இல்லாத ஒரு அனாதையா இருந்தவனா ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல வச்சு ஒரு சிலர் என்ன தொந்தரவு செய்ததை பார்த்து அவங்கள அடிச்சு துரத்தி என் கையை பிடிச்சு கொண்டு வந்தாங்க இங்க. அப்போ இங்க ஒரு குடிசை மட்டும்தான் இருந்தது. அப்படி இருந்தும் அந்த ஏழ்மை நிலை என்கிட்ட சொல்லல. நான் என்ன கேட்டாலும் கொண்டு வருவாங்க. நீ பிறந்தப்போ ஒரு ராஜகுமாரியை போலதான் அவரு பார்த்தாரு. நீ வளர்ந்தப்போ ஒரு நல்ல வீடு வேணும்னு நீ கேட்ட. உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இப்ப அப்பாவை நீ குறை சொல்ற. எனக்கு அப்படி சொல்ல முடியாதுமா. ஏதாகலும் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருந்தாலும் ஏண்டி, உனக்கு பரீட்சைக்கு ஏதாவது படிக்க கூடாதா? எப்ப பார்த்தாலும் டிவிக்கு முன்னாடி தாய். தேவையான அளவு படிச்சுட்டு தான் இருக்கேன். 24 மணி நேரம் படிச்சுட்டே இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். நீ எல்லாம் சேர்ந்து எங்களா தான் பைத்தியாக்குறீங்க. இருக்கானே பெரியவன் ஒருத்தன், அப்பா லட்சம் லட்சமா கொட்டி என்ஜினியருக்கு ஒரு அட்மிஷன் வாங்கினாரு. ஆனா அவனு காலேஜ் போகிறதுக்கு டைம் இருக்கா? அடிதடி சண்டேன்னு ரவுடி பசங்களோட இங்கே சுட்டிட்டு இருக்கேன். என்ன கேப்பருக்கான இவ்வளவு சத்தம் வேண்டாம். நான் இங்கத்தான் இருக்கேன். நீ எதுக்கு கேட்கணும்? கேட்ட என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் பார்க்காத. எனக்கு இப்ப கொஞ்சம் பணம் வேணும். இது நல்லா இருக்கு. பணமா? பணம் நானா உண்டாக்குறேன். உங்க அப்பா இல்லையே, அவர்கிட்ட போய் கேளு. அப்பா கிட்ட கேட்ட கிடைக்காதே, அதானே அம்மா கிட்ட கேட்டேன். எப்படிடா அவரு தருவா? திருநெல்வேலி காலேஜ் போறதுக்கு சொந்தம் கார் வேணும்னு பிடிவாதமாய் சொன்னப்போ 5 லட்சத்துக்கு புது கார் வாங்கி உனக்கு தரல. என்ன ஆச்சு அப்புறம்? ஒருவனை இடிச்சு கொண்ட கேஸ் மட்டும் பாக்கி. வண்டியோட தூசி கூட பாக்கல. இதுதான் அம்மாக்கு மாங்கிட்ட அன்பு இல்லைன்னு சொல்றது. இவ்வளவு பெரிய ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் உண்டாயிட்டு, கார் தவிடுபடியாயிட்டு, ஒருத்தர் இறந்து போயிட்டு, இந்த மகன் தப்பிச்சிட்டா அந்த அம்மாக்கு ஒரு சந்தோஷம் இல்லையே. உனக்கு ஒண்ணு வரான்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படின்னா கடவுள் பாபிய பனைமரம் மாதிரி வளர விடுவானே சொல்லிருக்காங்க. என்ன கேள்வி பண்ற ஒரு சந்தோஷம் பாத்தியா? அன்புக்கு அர்த்தம் தெரியாத ஒரு அம்மாவும் தங்கச்சியும். அன்போட முழு அவதாரமா ஒரு அண்ணன். ரொம்ப கிண்டல் ஒன்றும் வேண்டாம், அது உனக்கு ஆபத்து தான். அம்மா, நீங்க எனக்கு பணம் தரீங்களா இல்லையா? நான் சொன்னேனே, என்கிட்ட பணம் கிடையாது. நில்லுடா இங்க, நில்லுடா இங்க. ஏய், என் செயினை முடுங்கிட்டு போறேன். கடவுளே, என் செயின். அம்மா, நீ நாசமா போவே. திருட்டு பயலே, நீ வா இங்க. பாரு நீ வளர்த்துன லட்சணத்தை. ஆமாடி, அந்த கேடு உனக்கு இருக்கு. என் கடவுளே, இந்த பசங்களால எனக்கு உயிர் போகுது. டாய் டாய், இந்த காட்டு நடுவுல இருந்து எப்படி தூங்குற நீ? அரண்மனை மாதிரி வீட்டுல பட்ட மெத்தையில படுத்தப்பவும் எனக்கு தூக்கம் வராம இருந்துச்சு. இப்ப நான் அனுபவிக்கிற சந்தோஷம் உனக்கு புரியாதடா. என்ன செய்யற நம்ம தலையெழுத்து. ஃபர்ஸ்ட் நைட்டு நடு காட்டுல இந்த பூட்டிய வீட்டுக்கு முன்னாடி கொண்டாடுறன்னு நம்ம தலைவிதி. நீ ஏண்டா அப்படி நினைக்கிற? யாருக்குமே கிடைக்காத, மறக்கவே முடியாத வித்தியாசமான ஃபர்ஸ்ட் நைட் நமக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா? நல்ல கற்பனை. நீ எப்ப இலக்கியம் படிச்ச?
மாமி தாத்தா எங்க போனாரு? தாத்தாவை ஒத்திக்கு விட்டுட்டு மீட்டிங்குக்கும் சமூக சேவைக்கும் போக முடியாம போச்சு. அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து தாத்தாவை முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டாங்க. இப்ப என்னால சுதந்திரமா போக முடியுது. இருந்தாலும் இந்த காட்டுல எப்படி தனி இருக்கீங்க மாமி? காட்டுல எதுக்கு பயப்படணும்? அப்ப இந்த காட்டுல மிருகங்க இல்லையா? மிருகங்கள் இருக்கு, ஆனா மனித மிருகங்கள் இல்ல. நான் ஏதாவது சமைச்சு கொடுக்கறேன், சாப்பிட்டுட்டு தூங்குங்க. மத்த விஷயம் எல்லாம் நாளைக்கு பேசிக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீங்க தனியா சுதந்திரமா இங்க இருக்க வேண்டாம், நாங்களும் கூட இருப்போம். அது என்னடா? அது ஒரு நீளமான கதை, நான் அப்புறம் சொல்றேன். ஓ, அவசரம் ஒண்ணும் இல்ல. நீங்க போய் ட்ரெஸ் மாட்டுங்க. அப்புறம் இங்க இருக்கிறது ஒரே கட்டில் தாமா. அது பரவாயில்ல, மனசு ஒண்ணா இருந்தா உலக்கையிலும் படுக்கலாம், அப்படித்தானே மாமி? வா. நீ சொன்ன மாதிரி மறக்க முடியாத முதல் இரவா இருக்கு. காதிலே காட்டி நோசி கேக்குது. இங்க இன்னும் எத்தனை நாள்? அது அப்புறம் பாப்போம். இப்ப வேற ஒன்னும் நினைக்க வேண்டாம். குளிர் அடிக்குது. அதெல்லாமே பழக்கம் ஆயிடும். இப்ப டைம் என்ன தெரியுமா?